அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 704வது நாளை எட்டி இருக்கிறது. அதை வைகரை விஷன் சேனலில் விளக்கமாக வெளியிட்டிருக்கிறோம். அதை பாருங்கள். கத்தர் தாக்குதல் பற்றி நிறைய ஊடகங்கள் போட்டுவிட்டன. ஆனால் 2 விஷயங்கள் அதில் மிக வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஒன்று, அந்த ஏரியாவில் சிவிலியன்ஸ் இல்லை. 2வது, இஸ்ரேலை சார்ந்த பேச்சுவார்த்தைக்கான இஸ்ரேலை சார்ந்தவர்கள் வரலை. ஏதோ ட்ரம்ப் கொடுத்த அறிக்கையை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்களாம். யார்? ஹமாஸ் மட்டும். அதனால் இதை சந்தேகப்பட்டு 2 பேர் போனவங்க தான் உயிர் பிழைத்தார்கள். அங்கே இருந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். அடுத்தது, ஈரான் நேற்று 2 பெரிய முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதில் ஒன்று, ஈரானுக்கு வரக்கூடிய வரிப்பணத்தில் வரி கட்டுகின்ற தனி மனிதர்கள், வியாபாரிகள், பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய வரியில் 1/3 பகுதியை ஹமாஸுக்கு கொடுத்து விடலாம் என்று அறிவித்திருக்கிறது. சாதாரணமாக இதை என்ன செய்வாங்க? ஃபண்டிங் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிடுவாங்க. இப்போ ஐக்கிய நாடுகள் சபையே ஹமாஸை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒத்துக்கிட்டதில்லை. உலகத்தில் பல நாடுகளும் ஒத்துக்கொள்வதில்லை. 800 கோடி மக்களும் ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் நியாயத்துக்காக போராடுபவர்கள். ஹமாஸ் மீன்ஸ் ஜஸ்டிஸ், ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ் என்று வந்து போச்சு. நீதிக்காக போராடுபவர்கள் என்ற நிலை வந்துவிட்டது. ஆக ஈரான் இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருப்பது, அது எப்போ அந்த அறிவிப்பு வந்துருக்குன்னா, அலி காமனி அவர்கள் பேசும்போது, பேசி முடித்த பிறகு, அதாவது பிஸ்னஸ் பீப்புள், இது மாதிரி பெரிய அளவில் உதவி செய்பவர்கள், சமூக செய்பவர்கள், இவர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன நடந்திருக்கு, நாட்டு நிலவரம் என்னங்கிறத பேசியிருக்கிறார். அப்பொழுது ஒரு கேள்வி வைக்கிறார். நாங்கள் இப்போ ஹமாஸுக்கு பணம் இல்லை, ஹூத்தீஸு கஷ்டப்படுறாங்க, இவங்க 2 பேரும், ஹூத்தீஸும் சேர்த்து இவங்க 2 பேருக்கும் நமது நாட்டிலிருந்து நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்தில் ஒரு பகுதியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. நீங்கள் வரிப்பணத்தில் ஒரு 3/1 பகுதியை கொடுக்கலாம், கும்ஸில் 4/1 பகுதியை கொடுக்கலாம் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார். அது பெரிய அளவில் ஹமாஸாலும் ஹூத்தீஸாலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. பட்டினியும் பசியும் கடந்து பயங்கரமாக சண்டையிடுகின்ற மக்களுக்கு இது பெரிய அளவில் உதவி செய்யும். ஹமாஸுக்கு ஒரு அடிஷ்னல் பர்டன் இருக்குது. இப்போ யமனை பொறுத்த வரைக்கும் லோக்கல் முனிசிபாலிட்டி, அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவெல்லாம் யமன் கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்போ தாக்குதலே யமன் கவர்மெண்ட் நாங்கள் தான் நடத்துகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் செலவெல்லாம் எங்களை சாரும்ல. அதனால் ஹூத்தீஸுக்கு இந்த ரிலீஃப் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு மேலே ஹமாஸுக்கு என்னன்னா, எங்கேருந்தும் பணம் வராது. முதல் பெரிய ஆபத்து. 2வது ஆபத்து, பட்டினியும் பசியும் கிடந்து கொண்டே அங்கே உள்ள பியூட்டி மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், பிணங்களை மீட்கும் அது லோக்கல் டிஃபென்ஸ் மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் டைரக்டர் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸை பற்றி ஒரு தகவல் சொன்னோம். இவங்களை எல்லாம் பராமரிப்பதற்கு பணம் கொடுக்கணும். ஷஹீதானவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனாகட்டாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்கணும். இருக்கின்ற உங்களுடைய, அதாவது போருக்கு வந்து விட்டவர்கள் ஷஹீதாகத்தான் வராங்க, அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்படியெல்லாம் செலவு இருக்குது. அதை பெரிய அளவில் ஈரானில் இருந்து, ஈரான் பொருளாதார தடைகளுக்கு உள்ளே இருக்கிறது, அங்கே வியாபாரம் செய்ய முடியாது, ஈரானுடைய சொந்த ஆயிலையே விற்க முடியாத நிலை இருந்து இப்போ ரஷ்யா பல்காக வாங்கி சைனாவுக்கு கொடுக்குது, அதை இந்தியா வாங்குது. இதை ட்ரம்ப் பெரிய அளவில் போட்டு அலம்பல் பண்ணியும் அது நிற்கலை. அதனால் இவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ஏறி போச்சு. $16 பில்லியன் மேலே ஏறி போச்சு. ஈரானோட இது ரொம்ப சாதுரியமாக அந்த பொருளாதாரத்தை நியமித்து விட்டார்கள். அப்போ அதில் பணம் கட்டு வரி பணம் தர்றவங்க இதுக்கு கொடுங்க. நீங்கள் ஹமாஸும் ஹூத்தீஸும் கொடுப்பது இப்போ டேக்ஸ் ஃப்ரீ. அது என்னது, நீங்கள் ஒன்று டேக்ஸ் ஃப்ரீ, ஒன்று இந்த டேக்ஸ்லேயே ஒரு பகுதியை நீங்கள் அங்கே கொடுக்கலாம் என்று அறிவித்திருக்கிறது. இன்னொரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த அதுவும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது காமினி அவர்கள், இமாம் காமினி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த முஸ்லீம் உலகத்தில் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ தோஹாவினுடைய தாக்குதலை பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, முஸ்லீம் உலகத்தை ஷியா சுன்னிலாம் இது பண்ணி அந்த சன்னிக்குள்ளாலேயே சலஃபி தாட்டு, ஸ்கூல் ஆஃப் தாட்டு, அனஃபி சாபி, இப்படியெல்லாம் பல பிரிவுகளாக இருப்பது. அதாவது இந்த அனஃபி சாபி குரூப்பு எப்போவுமே நமக்கு பிரச்சனையான இல்லை. ஆனால் அந்த சலஃபீஸ் கொலை செய்ய தொடங்கின பிறகு தான் இந்த பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பித்தது. இதை எப்படி ஒருங்கிணைப்புன்னு கேட்கும்போது அவர் என்ன செய்திருக்காரு, வேர்ல்டு ஃபோரம் ஃபார் ப்ராக்சிமிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் ஆஃப் தாட், பேர் ரொம்ப கவனமாக வச்சுருக்காங்க. அதாவது இஸ்லாத்தில் எத்தனை சிந்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அந்த சிந்தனை பிரிவுகள் எல்லாம் பக்கத்தில் கொண்டு வர்றது.
மெயினான விஷயங்கள்ல யாருக்கும் கருத்து வேறு, அல்லாஹ் வருவேன், ரசூல்லாம் கடைசி நபி, இந்த மாதிரி விஷயங்கள்ல யாருக்கும் இது இல்லை. சில நேரங்களில் ஜிஹாது கூடுமா கூடாதா பேசுகிறாங்க. சில நேரங்களில் சக்காத்தை பற்றியே இவங்களுக்கு இடையில எதுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கணும், எதுக்கெல்லாம் கொடுக்காண்டான்னு பிரச்சனை வருது. சில நேரங்களில் முஸ்லீம்களையே ரெண்டாக பிரித்து எவன் உயர்ந்த முஸ்லீம் எவன் தாழ்ந்த முஸ்லீம்னு கூட சிரியா போன்ற இடங்களில் பிரச்சனை உண்டு பண்ணிடுறாங்க, சன்னி ஷியான்னு. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட், இந்த இதை அப்படியே அந்த எண்ணங்களுடைய ப்ராக்சிமிட்டி ஆஃப் இஸ்லாமிக் தாட், நம்மெல்லாம் பொதுவாக ஒத்து போகிற விஷயங்களில் இருந்து தொடங்கி நமக்குள்ளால் இருக்கக்கூடிய இந்த சில்லறை பிரச்சனைகளை எல்லாம் நாம் அனுப்பிவிட்டால் அதனால் என்ன ஆகுனா, அமெரிக்காவை ரச்சகனாக எடுத்துக்கொள்வதிலிருந்து அரபு நாடுகள் விடுபட்டு அவர்கள் தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸை வளர்த்துக்கணும். இப்போ கத்தர் கிளீனாக எக்ஸ்போஸ் ஆகி காட்டிட்டு, அப்போ நேற்று ஹிஸ்புல்லானுடைய அவர் நயீம் ஷேக் என்ன சொல்லியிருக்காரு, நயீம் காசம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கொடுத்த பணமும் நீங்கள் கொடுத்த இதுவும் இது பண்ணலை, கிரேட்டர் இஸ்ரேலில் கத்தரும் வருகிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். நம்ம இதை 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். இன்னைக்கு அதை ஒரு மார்க் அறிஞர் சொல்லக்கூடிய நிலைக்கு இருக்கிறது. இப்படி ஈரான் நேற்று பல நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறது. அதோட ஜெர்மனியில் நேற்று இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், இஸ்ரேலி ஜெர்மனை சார்ந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸ், அதாவது ஜெர்மனில் பிறந்து இஸ்ரேலில் இஸ்ரேலி இராணுவத்தில் சேர்ந்து காசாவில் போய் கொலை செய்துவிட்டு திரும்ப ஜெர்மனிக்கு காசா அந்த இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப்பை அழிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், ரெஜிஸ்டர்ட், என்ன சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர்ட் ஆஸ் ஜெர்மன் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். அவனை அங்கே உள்ள ஹியூமன் ரைட்ஸ் குரூப்பு ஒன்றா சேர்ந்து, யூரோப்பியன் சென்டர் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸுங்கிறது சேர்ந்து ஜெர்மனியில் இதெல்லாம் மிகப்பெரியது ஒரு அதிசயமான நிகழ்வு. இந்த ஐரோப்பாவுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமோபியாவை வச்சு பார்க்கும்போது அதில் அவனை 2 பேரை கைது செய்திருக்காங்க, காசாவில் கொலை செய்தான். இப்போ காசாவில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் எந்த அளவுக்கு துல்லியமாக பதியப்படுகிறது என்பதற்கு இது குடத்தில் விட்ட விளக்கு போல, ஒரு குண்டின் மேல் இட்ட விளக்கு போல ஒரு பெரிய வெளிச்சத்தை தருகிறது. இணைந்திருங்கள், இது போன்ற தகவலை தருகிறோம். தவானால்